பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஒரு இறை வார்த்தை. இதன் அடிப்படையில் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நேற்று சொன்னேன். இன்றைக்கு தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சம்பவத்தை நம்முடைய இரட்சகர், நம்முடைய வழிகாட்டி, நம்முடைய நலன்களை விரும்புகிறவர், பரலோகத்தோடு இணைக்க வந்தவர், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையில் நல்வழி நடக்க வேண்டும் என்று சிந்தனையோடு இருக்கிறவர், அவர் சொல்லுகிறார் 6ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனம், அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எனவே இதில் என்ன விஷயம் சொல்றாருன்னா, நாம ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. எப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னா, மாயக்காரரை போல ஜெபிக்க கூடாது. ஏன் மற்றவர்களைப் போல ஜெபிக்க கூடாது சொல்றாருன்னா, மனுஷங்க ப்ளீஸ் பண்ணணும், மனுஷங்க பார்க்கும்படி அவங்க செய்வாங்க. நீங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சிலர் ஜபாலயத்தில் நின்று, சிலர் வீதியில சந்தியில நின்று அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, விரும்புறாங்க. அவங்களுடைய விருப்பம் அது, அப்படி ஜெபம் பண்ண விரும்புறாங்க. ஆனா நீங்க அப்படி ஜெபிக்கிறவங்களுக்கு பலன் அவ்வளவுதான், கிடைச்சி போச்சு. தேவன் அந்த எல்லாருக்கும் முன்ன பகிரங்கமா வெளிப்படையா மக்கள் காணும்படி செய்தால் அந்த பலன் அவங்க அனுபவிச்சிடுறாங்க. அதனால நீங்கள் அப்படி செய்யக்கூடாது என்பதாக தான் ஆண்டவர் சொல்றார். எனவே நமக்கு அடுத்த கீழுள்ள பகுதியை நம்ம படிக்கும்போது தெரியும். முதல்ல ஜெபிக்க வேண்டும், ஜெபம் கர்த்தரோடு பேசுவது. அப்படி ஜெபிக்கும் போது இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும். மனுஷன் பார்வைக்கு வேண்டாம், ஆண்டவரை மட்டும் மனதிலே கொள்ள வேண்டும். முழு இருதயத்தோடு அவரை தேடும்போது அவர் கிருபை கொடுப்பார், உங்களுக்கு பலன் தருவார். மற்றவர்களைப் போல இருக்கணும்னு நினைச்சு வெளிப்படையான காரியத்தை செய்தால் அதில் எந்த பலனும் இல்லை என்பதுதான். நாம் அவங்களுக்குரிய பலன் கிடைச்சிரும். வெளிப்படையா இருக்குது, வெளிப்படையா பலன். ஆனா ஆண்டவர் அடுத்து என்ன சொல்றாரு என்பதை அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு. இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்ப